Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க நடிகை விஜயலட்சுமி. இது தொடர்பாக ஏற்கனவே புகார் கொடுத்து விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது காவல்துறை விசாரிக்க சொல்லியிருக்கு. இப்போ அந்த காலம் இருக்குது, அந்த அறிக்கை தாக்கல் செய்ய காலம் இருக்குது. போலீஸார் விசாரணை செஞ்சு அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய காலம் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ அவசரம் காட்டுவது ஏன்? ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது. வரிசையாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கட்சி ஆலோசனை கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம், இந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் என ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் நிறையா இருக்கிறப்ப இவங்க உடனே வரணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. இல்ல, அது நியாயமான கேள்விதாங்க. ஏன்னா பாலியல் குற்றச்சாட்டுன்றது சும்மா தொலாய் அடிச்சட்டை தானே. அது ஒரு பெட்டி கேஸ் போட்டுட்டு விட்டுருவாங்கல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவன் எவ்வளவு பொறுப்போட இருக்கணும். ஒரு கட்சியில இளைஞர்களாக இருக்கிற கட்சியினுடைய தலைவன் தன்னை காட்டிக் கொள்ளுகிற சீமான் போன்றோர்கள்லாம் இத்தனை வருஷமா இந்த கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. 2011 போடப்பட்ட கேஸ் இத்தனை வருஷமா அது பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ நீதிமன்றமே இவரே போய் நீதிமன்றத்திட்ட அந்த கேஸ முடிச்சு விட்டுருங்க, ஸ்பாஷ் பண்ணிருங்கன்னு கேட்கும்போது நீதிமன்றம் தன்னுடைய கையில விசாரணையோட அதனுடைய அந்த பொண்ணுடைய வாக்கு மூலம் பிளஸ் அவங்க கொடுத்திருக்கிற சான்றாதாரங்களோட அவங்க கேள்வி கேட்கிறாங்க. உனக்கு 3 மாசம் இருக்குன்னா ஒரு 2.25 மாசம் முடிஞ்ச பிறகு உன்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு பொதுவா மாமியார் வீட்டுல சோறு போடுற மாதிரிலாம் உட்காந்து உங்களுக்கு கவனிக்க முடியாது. முதல்ல உங்களை பேசிட்டு அப்புறம் 2 பேர் சொல்றதுல எது உண்மை, அதற்கான ஆதாரம் என்ன ஏதுன்னு அவங்க கலந்து ஆலோசித்து அதை அவங்க மேல ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால 3 மாசம் 12 வாரம் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 3 மாசமா உட்கார வச்சு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு கடைசி வாரத்துல கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும், தெளிவா இருக்கணும், ஒரு தவறு நடந்துடக்கூடாது, நடந்த தவற கரெக்டா சொல்லணும், சான்றாதாரங்களோட கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு டைம் வேணும். கோர்ட் கொடுத்திருக்கிற பீரியட் தான் இந்த 3 மாசம். அதுல என்ன பெருசா இவர் அர்த்தம் தள்ளுறாரு எனக்கு புரியவே இல்லைங்க. இல்ல, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்களா? இந்த இதுல இவ்வளவு அவசரம் காட்டுறது ஏன்னா ஏற்கனவே விசாரணைக்கு போனேன். அது அங்க அப்ப என்ன சொல்ல போறேனோ அதே தான் இப்பயும் சொல்ல போறேன். அதுக்கு ஏன் இவ்வளவு இது போய் சம்மன் ஓட்டுறது, அவசரமா இப்படி பண்றது போறது வருதுன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்பெல்லாம் வரமாட்டாங்க இந்த அம்மா, எடப்பாடி ஆட்சி காலத்திலும் வரமாட்டாங்க. திமுக வந்தா அந்த மாதிரி வந்துருவாங்க. என்ன அசிங்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தமிழக அரசு இவங்க தான் அசிங்கப்படுறாங்க அப்படிங்கிறார். இல்ல, இது திட்டம் போட்டு திசை திருப்புகிற அயோக்கியத்தனம் தோழர். ஏன் அப்படின்னா இவர் ஒரு பாலியல் குற்றவாளி. இவர் பாலியல் குற்றவாளின்னு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா தெரியும். அங்க மதுரையில தான் வச்சு கையெழுத்து போடும்போது இந்த அம்மாவை கூட்டு ரூம்ல உட்கார வச்சிருக்காரு. மதுரையில இருக்கிற அரசியல் சார்ந்து இயங்குற அத்தனை பேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இது அவங்க பர்சனல்னு நம்ம எல்லாம் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்து ஊருக்கே தெரியும். என்னமோ இவர் யோகிய மாதிரியும், இது என்னமோ தமிழ்நாடு அரசுக்கு வேற வேலையே இல்ல, எல்லா வேலையும் போட்டுட்டு சீமான் பின்னாடி திரிய மாதிரி. சீமான் பின்னாடி திரியிற அளவுக்கு சீமான் யாரு? நீ யாருன்னு நான் கேக்குறேன். 13 வருஷமா உட்கார்ந்துட்டு கதறிட்டு தானே இருந்த. உன்னை தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் கூப்பிட உட்கார வச்சிருக்கான். ஒரு வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க வக்கில்ல. ஒரு பெரிய தலைவராக பெரிய சக்தியோடு இளைஞர் படையை திரட்டுறவரா தான் பரவாயில்ல. உன் கூடாரமே காலியாகி போய் கிடக்கு. அந்த வளர்ச்சி பிடிக்காம தான் இந்த மாதிரி பண்றீங்கிறாரு அவர். அந்த வளர்ச்சியை பிடிக்காம தான் இந்த மாதிரி பண்றாங்க. இல்ல, வளர்ச்சியை பிடிக்காம யார் என்ன பண்றா? என்ன வளர்ச்சின்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு தேர்தல நின்று இருக்கிற தேர்தல் அரசியல் கட்சி எந்த தேர்தலையும் ஜெயிக்கவே இல்லை. எந்த தேர்தலையும் மக்கள் உங்களை மதிக்கவே இல்லை. மக்கள் உங்களை நம்பவே இல்லை. நீ பேசுறது பூரா அயோக்கியத்தனன் மக்கள் தெளிவா இருக்கிறான். இல்ல, ஜெயிக்குது இல்ல, வெற்றி தோல்வியை தாண்டி நான் இத்தனை % ஓட்டு வச்சிருக்கிறாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 30 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்கல்ல. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எப்ப வந்தது? இந்த வருஷம் வந்தது. எப்படி வந்தது? நீங்க இடைத்தேர்தல் அதை இப்ப வந்துட்டு போன பார்லிமெண்ட் தேர்தல்ல வாங்கினா ஓட்டை வச்சு உங்களை அங்கீகரிச்சாங்க. எப்படி அந்த ஓட்டு வந்துச்சு? முதல்ல 39 தொகுதியிலும் தமிழ்நாட்டுல நின்னீங்க. 1 நாங்கெல்லாம் 2 தொகுதியில நின்னோம். எங்க ஓட்டு கம்யூனிஸ்டுகளுடைய ஓட்டு 2 தொகுதியில தான் கணக்கிடுவான். நீ 39 தொகுதியிலையும் கேட்டு சில்லறையா சதற ஓட்டு
அதுல பொறுக்கி எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்க ஒண்ணு. ரெண்டாவது விஜய தம்பி தம்பின்னு அந்த காலகட்டத்துல விஜய் என் தம்பி வந்துட்டானா நானு என் முன்னாடி எதிரா நின்னா கூட முரணா நின்னா கூட என் தம்பிக்காக நான் உசுர விட்டுருவேன் அப்படின்னு உருட்டுனேன். அதனால விஜயோடைய ரசிகர்கள் பூரா உனக்கு ஓட்ட போட்டானுங்க வந்து நம்ம அண்ணன் தான் போல இருக்கு, நம்ம அண்ணன் இப்படி வந்து இது பண்ணாங்களா கூட. கடைசியில வந்து விஜய நடுத்தருல நின்று லாரியில அடிபட்டு செத்து போனான பிறகுதான் அவங்க முழிச்சுக்கிட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்படித்தான் ஓட்டு வந்துச்சு. நீங்க ஒரு 234 தொகுதியில ஒரு கட்சி நின்னு வாங்குற ஓட்டு சில்லறையா வெறும் 1000 500 விழுந்தா கூட அதை சேர்க்கும் போது ஒரு தொகையா மாறும். இப்ப நாங்க அப்படி இல்ல. திமுக கட்சியா இருந்தாலும் திமுக கூட்டணியா இருந்தாலும் எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. 6 தொகுதிகளை நாங்க நிக்கிறோம். எங்க ஓட்டு 6 தொகுதிகளுக்குள்ளதான் கணக்கிடுவீங்க. அது விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் 6 தொகுதிகளுக்குள்ளதான். சிபிஐயா இருந்தாலும் சிபிஎம்மா இருந்தாலும் 6 தொகுதி தான். இது உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு ஒரு சின்ன வரையறையோடு கூட்டணி வச்சு பிரிச்சு நின்னு ஜெயிக்கிறோம். நீ எதுவுமே பண்ணாம மொத்தமா நின்னுகிட்டு மொத்தமா கிடைக்கிற சில்லற ஓட்டப்புறம் பறக்கி வச்சுக்கிட்டு நாங்க கட்சி அங்கீகாரம் பெற்றோன்னு ஒரு கட்சி சின்னத்தை காப்பாத்த வக்கு கிடையாது. நீங்க எல்லாம் பேசலாமா? அதுலயும் திமுக ஆண்ட கட்சி மட்டும் இல்லைங்க, ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புரட்டி போட்ட கட்சி இல்லையா? 1000 முரண்பாடு இருக்கட்டுங்க திமுக மேல சண்டை போட்டுக்கலாம். ஆனா அவங்க செஞ்ச சாதனைகளை தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பண்ண வேலைகளை நீங்க இல்லன்னு மறுத்துற முடியுமா? இந்த சாதனையை சொல்லி அதான் இது இதுக்கு பதில் இந்த சாதனையை சொல்லி நீங்க 234 தொகுதியிலும் தனித்து நில்லுங்க. நான் எந்த சாதனையும் இது வரைக்கும் செய்யல, இனிமேல் தான் செய்ய போறேன், இன்னும் செய்ய போறேன்னு சொல்லி நானும் 234 தொகுதியில தனிச்சு நிக்கிறேன், யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் அப்படிங்கிறார். கூட்டணி இல்லாம நீங்க தனிச்சு நில்லுங்க. நான் என்னவா நிக்கணும்ன்றத நான் வந்து நீ கூட்டணி போடுன்னு உனக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை உன்னை கூட்டணி சேர்க்க மாட்டாங்க, உன் வாய்க்கு இருக்கிற ஓட்டையும் குடிக்கிட்டு போயிருவாங்கப்பான்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் என்னவா பண்ணது? நீ யார் தீர்மானிக்க நான் கேட்கிறேன். எனக்கு வசதி, நான் கூட்டணியோட நிக்கிறேன். என் பொது எதிரி வலிமையா இருக்கான். பொது எதிரி கிட்ட அரசு காசு இருக்கு, அதிகாரம் இருக்கு, மதபலம் இருக்கு, எல்லா யோக்கியத்தனமும் இருக்கு. அந்த பொது எதிரி என் மாநிலத்தினுடைய சுயாட்சியின் மீது கை வைக்கிறான். அப்ப நான் கூட்டா சேர்ந்து மொத்தமா சேர்ந்து அடிச்சு நொறுக்குறோம். இந்த மொத்தமா சேர்ந்ததை எங்களுடைய வலிமையா நாங்க நினைக்கிறோம். அந்த வலிமை தான் இந்தியாவிலே 40க்கு 40 அடிச்சு தூக்குன ஒரே ஸ்டேட்னா தமிழ்நாடு. பாண்டிச்சேரியிலையும் சேர்த்து அடிச்சு தூக்கணும் 40க்கு 40. அப்ப நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க யார் கூட இருக்கணும், நாங்க வெற்றி அடைஞ்சா என்ன நடக்கும், சாமானிய மக்களுக்கான குரலாக பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்திலும் எங்க குரல் ஒழிக்கணும்னு நாங்க எங்க நிக்கணும்னு நினைக்கிறோம். நீ எதுக்குமே லாய்க்கலாத திரள் நிதியில தின்னுட்டு ஒரு ஆளு நீ எங்க கிட்ட வந்து உட்காந்து நாங்க எப்படி இருக்கணும் டைரக்ஷன் கேக்குறீங்களோ? உன் வேலை என்ன? நீ தடுத்து நிக்கிறன்றது இல்ல. எங்களை மாதிரி கூட்டணி போறதுன்னா கூட்டணி போட்டு நின்று அப்படியாவது உனக்கு 10 ஓட்டு விழுதான்னு பாப்போமே. பெரியார் அடிச்ச அடியில தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி அவங்க சீமானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. அவரே சொல்றாரு, பெரியார் நான் அடிச்ச அடியில பதில் சொல்லுங்க, பெரியார நீ உயர்ந்து பேசு, இது சரி, நீ சொல்றது தப்புன்னு சொல்லி உயர்ந்து பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கெல்லாம் வரீங்களே, அசிங்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் பண்றது? அதான் இதுக்கு இன்னும் எனக்கு இந்த போலீஸு இந்த சம்மன் கொடுக்கறது, இந்த விசாரணைக்கு வர சொல்றது எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து பெரியாரை தான் அடித்த காரணம்தான் அப்படிங்கிற. ஏங்க ரொம்ப சிம்பிள்ங்க. பெரியார்லாம் ஒரு சித்தாந்தம், இது ஒரு சில்லற. இதெல்லாம் வந்து அடிச்சு பெரியாரெல்லாம் சரிக்க முடியாது, சாய்க்க முடியாது. பெரியாரை ஒரு 100 ஆண்டு காலமாக ஒரு பெரிய பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்டவர்கள் துரத்தி இருக்கிறாங்க, விடாம அவமானப்படுத்திருக்காங்க, விடாம அவர் மீது ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டே இருந்தாங்க. இது இன்னைக்கு இல்ல, வாவேசு ஐயர் அவர் காலத்துல 1930கள்லயே தொடங்கிட்டாங்க. 30கள்ல தொடங்கி கர்நாடகத்துக்காரரு இவர் நம்மால இல்லைன்னு கிளப்பி விட்டாங்க அன்னைக்கே வாவேசு ஐயரு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐயா ராஜா ஜி அவரு ஒரு பக்கம் இதே விஷயத்த பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்தவர் தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும். அதுலயும் மாப்போசி, உங்க தாத்தை மாப்போசி எல்லாம் பெரியார் கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரை தான் கட்டமைச்சு பார்ப்பனியம் அனுப்பிச்சு. அன்னைக்கு மாப்போசி அனுப்பிச்சு, இன்னைக்கு ஒன்னி அனுப்பி இருக்கு பார்ப்பனியம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு 100 ஆண்டு காலம் திரும்ப திரும்ப அடிச்சும் மண்ணுக்குள்ள போயிருக்கு ஒரு பெரிய கூட்டம். பெரியார அடிக்கிறேன், திராவிடத்தை அடிக்கிறேன், திராவிட அரசியலுக்கு எதிராக நிக்கிறேன்னு தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிச்சதா ஒரு வரலாற்றை காட்டுங்க. நான் சொல்றேன், ஒரு சின்ன வரலாறை காட்டுங்க. இல்லையே. ஆக அடிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஒன்ன நீயே பெருமைப்படுத்திக்க வேண்டிய விஷயம். நான் எவ்வளவு பெரிய ஆள் அடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா சீமான் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு பெரியாரோ திராவிட இயக்கங்களோ இங்க முற்போக்கு இயக்கங்களோ இல்லை என்றால் அங்க சிவகங்கையில மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாரு. சுந்தரவள்ளி மாதிரியான ஆட்கள் சாணி தட்டிக்கிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு நின்ன அரசியல்ல ஆளுமையா
ஒரு கட்சிக்கு வழிநடத்தக்கூடிய சீமானா நீ உன்னை கற்பனை பண்ணிட்டு இருக்கனா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலே திராவிடம் போட்ட பிச்சை, திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை. நான் வெளிப்படையாவே சொல்றேன், முற்போக்கு இயக்கங்கள் போட்ட பிச்சை. அவங்க போட்டிருந்த அந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றி, நீயும் நானும் இன்னைக்கு மனுஷனா வெளியே நிக்கிறதுக்கு. இந்த அடிப்படை அறிவு இல்லாம நீ பெரியார பேசினா நீ பெரியாளா? ஏங்க, ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், ஒரு பெரிய லெஜண்ட் இருக்கான், ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருக்கானா, அவர் அப்படியே நான் மிரட்டி பேசுறதுல நீ பெரிய ஆளா இல்லையா? உடனே வந்து எல்லாரும் பயந்துருவாங்களா? உன்னை குப்பையா தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு தமிழ்நாடு பெரியார தொட்ட பிறகுதான் மொத்த கூடாரமும் காலியாச்சு. நீங்க அதை நோட் பண்ணிருப்பீங்க. பெரியார தொட்டு பெரியார பேச ஆரம்பிச்ச பிறகு பொய்யையும் புரட்டையும் பேசுறோம். நம்ம தெளிவா இருக்கோம். எங்கேயா ஆதாரம்னா, நீ தெருவுல பேசிட்டு நீதிமன்றத்துல ஆதாரம் கொடுப்பேன்ற. உன் கையில ஆதாரம், பெரியார் பேசிய வீடியோ, பெரியார் பேசிய எழுதிய பத்திரிகையினுடைய கட்டுரை உன் கையில இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீ நெஞ்சல் ஊத்திட்டு பேசியிருக்கலாம். ஆனா உன் கையில இல்லாம பெரியார் மீது அவதூற பரப்பிட்டு அந்த அவதூறின் விளைவாக மொத்த கூடாரமும் காலியாயிருக்கு. வெளியே போனவங்களா சொல்லிட்டு போன ஒரே விஷயம் என்ன? பெரியார் போன்ற சமூக நீதியினுடைய அடையாளத்தை நீ கொச்சப்படுத்துறனா நீ ஒரு பார்ப்பன அடியாள், எனவே நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு தானே போயிருக்கிறாங்க. பார்ப்பனியத்துக்கு கால் கழுவிட்டு நீ பேசினேன்னா பெரியார்னு அவரை படிச்சோடனே என்னை பார்த்து பயந்துட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உன்னை ஏன் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு? இதெல்லாம் அடிச்சு, எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, நாயை அடிக்க கூடாது பீய சமக்க கூடாதுன்னு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிடுறேன். நாயை கை கால ஒடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அகனுக்குள்ளே பேண்டுட்டு மோண்டுட்டு கிடக்கும், நம்ம தான் அள்ளி வெளியே போடணும். அது மாதிரிதான் உன்னை ட்ரீட் பண்ணுது தமிழ்நாடு அரசுன்னு நான் பாக்குறேன். எனக்கு கோபம் கூட இருக்கு. வாயில மிதிச்சு நேரம் தூக்கி உள்ள போட்டுக்க வேணாமான்னு கோவமே எனக்கு இருக்கு. ஆனா அவங்க உன்னை நொட்டாங்கல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? என்னை பார்த்து பயந்துட்டாங்கப்பா, பயங்கரமா என்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னா நீ ஏன் கற்பனை பண்ணி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? நீ கனவு காண்றதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம், கனவு காண்டுக்க. ஆனா இந்த எகிரி அடிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல வச்சுக்காத. இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கருத்து மோதல் நீண்டு கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் தமிழர்கள் சுதந்திரமாக இல்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்தியை நாங்கள் திணிக்கலை, ஆனால் என்ன படிக்க வேண்டும் என்ற அடிப்படை உரிமை தமிழகத்தில் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டுல என்ன படிக்கணும்னு யார் போய் தடை போட்டுட்டு இருந்தா? தென்னிந்தியாவிலேயே இந்தி அதிகமா படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். நிறைய பார்ப்பனியம் சம்பந்தமாக தங்களை வரித்துக் கொள்ளுகிறவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் படிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களும் படிச்சுக்கிறாங்க, அது அவங்க சொந்த விருப்பம். ஏன்னா நீங்க பார்ப்பனர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தானே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் ஊர் ஊரா திணிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு, நான் அதுக்கு வர்றேன். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள சுதந்திரமா இல்ல. ஏங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவரே தாங்க பேசினாரு, ஆர்.என். ரவியே தான் பேசினாரு. தமிழ்நாட்டுல பத்திரமா இருக்காங்க, பாதுகாப்பா பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு பேசின வாய் தானே இது. இந்த சீமான் கூட சேர்ந்தாலே இப்படி ஆயிடுவாங்க போல இருக்கு. சீமான் பேச்ச கேச்சு அது நாரவாய், இது நேத்து வாயின்னு வாங்க போல இருக்கு. அது மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் ரொம்ப தெளிவா இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கிறனாலதான் அதிகாரத்தை ஏத்து நாங்க கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாட்டை நாங்களாம் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல நாங்களாம் சின்னவங்க, அன்னைக்கே டிவியில உட்கார்ந்துட்டு அவங்கள ஏத்து கேள்வி கேட்டவங்க. ஏன்னா தமிழ்நாடு அதிகாரத்தை ஏத்து கேள்வி கேட்கிற அறிவை, அரசியலை, தெளிவை மக்களை கொடுத்திருக்கு. நாங்க எங்க அடிமையா இருக்கோம்? இங்க நாங்க நினைச்சதை சாப்பிடுறோம், நினைச்சதை படிக்கிறோம், நினைச்ச மாதிரி வளர முடியுது, நினைச்ச மாதிரி இருக்க முடியுது. இந்த அடிப்படையான சுதந்திரம், விடுதலை என்பது தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. அதான் இங்க முக்கியம். இந்தியாவிலே 44% பெண்கள் ஃபேக்டரியில வேலை பார்க்கறாங்க. பெண்கள் பொருளாதாரமா சுய சம்பாத்தியத்துல கால்ல நிக்கிறாங்க. சொத்துரிமைக்காக பெண்கள் போராடுறாங்க. இங்கெல்லாம் 35,600 போலீஸ்கார பெண்கள் இருக்கிறாங்க. இங்க நாங்க ஏன் பெண்ணை மாத்திரம் சொல்றேன்னா, ஒரு சமூகம் எப்படி வளர்ந்துருக்குன்றத பெண்ணை வச்சு நீங்க அடையாளம் காண முடியும். இங்கதான் டெத் ரேட் கம்மி. தமிழ்நாட்டுல டெத் ரேட்னா அது பிறப்புல குழந்தைகளுடைய இறப்பு கம்மி. இப்படி தமிழ்நாடு அடிச்சடிச்சு சாதனையில போயிட்டு இருக்குங்க. நேத்து நேரம் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு. நேத்து நேரம் பெரியார் ஆஸ்பத்திரியை திறந்து வச்சுட்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், உள்ளாட்சி தேர்தல்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி. ஒருவேளை நின்னு அவர் தோத்து போனாருன்னா அவர் அரசியலுக்கே வர முடியாது. அப்ப அரசியல் அவருடைய பங்களிப்பு இருக்கணும். நியமன பதவி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்க நகர்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகி காண்டாயி தமிழ்நாட்டுல சுதந்திரமாவே இல்லைன்னா நீங்க எப்படி சுதந்திரமா பேசிக்கிட்டீங்கன்னு அவரு என்ன சொல்றாரு? பல்வேறு துறையை சார்ந்தவரிடம் நான் கலந்துரையாடினேன். தொழில் செய்கிறவங்க, கல்வியாளர்கள், மாணவர்கள், சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பல்வேறு துறையை சேர்ந்தவங்கள்ட்ட கலந்துரையாடினேன்.
அவங்கள்ட்ட வந்து பேசும்பொழுது இங்குள்ள மக்கள் வாய்ப்புகள் புறக்கணிக்கப்படுவதாக உணர்கிறார்கள். மனித வளத்திலேருந்து இயற்கை வளத்திலேருந்து எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு இங்கே புறக்கணிக்கப்படுவதாக அவங்க உணர்றாங்க. அதாவது ஒரு மொழியை கற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. இங்கே உள்ள மாணவர்கள், அதாவது பிற மாநில இளைஞர்கள் மாணவர்களை ஒப்பிடும்பொழுது இங்கே உள்ள மாணவர்கள் நம்ம கற்றுக்க முடியலன்னு அவங்க வருத்தப்படுறாங்க, உணர்றாங்க. எனக்கு ஒரே இருங்க, இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தீங்களே, நாங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோமே, அதை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? நாங்க நீட்டுக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். பல லட்சம் பெற்றோர்கள் அந்த கருத்து கணிப்புல கலந்துக்கிட்டாங்க. ஏன் நீங்க கூட்டின கூட்டத்திலே வந்து ஒரு பெற்றோரு என்கிட்ட காசு இருக்குங்க, நான் ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆலையில வேலை பாக்குறேன், மில்ல வேலை பாக்குறேன், அதனால நான் காசை கட்டி என் பிள்ளைய படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு உங்க முன்னாடியே கேள்வி கேட்டாருங்க. அப்புறம் என்னது? அப்ப ரொம்ப சிம்பிள்ங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கொச்சைப்படுத்தணும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒண்ணு இல்லைன்னு ஒரு பிரபகண்டா பண்ணணும். இதுக்கான ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்யறாங்க. அதுல ஒண்ணுதான் இது. நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இந்த எல்லா செக்டாரையும் பார்த்தாங்க, மனிதவள குறியீடுகள் எல்லாம் இருக்கு, இவ்வளவு மனித வளம் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுதுன்றாரு. இந்த அமர்த்தியா சென்னு ஒரு பொருளாதார நிபுணர், நோபல் பரிசு பெற்ற இந்தியர். அந்த நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில 2 மாநிலங்கள் குறித்து முக்கியமா எழுதுறாரு. அதுல கேரளாவை குறித்து எழுதும் போது கேரளா மனித வளங்களை முழுமையாக பயன்படுத்துகிற மாநிலம் என்று எழுதுறாரு. நம்மளை பத்தி எழுதும் போது மனித வளத்தையும் வளர்ச்சி குறியீட்டையும் சேர்த்து பயன்படுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு என்று எழுதுறாரு. யாரே? பொருளாதார நிபுணர். இந்த RN ரவி ஒண்ணும் பொருளாதார நிபுணர் கிடையாதுல்ல. RN ரவி எங்களை மாதிரி மொழியியல் வல்லுநர்கள் இல்லையில. ஏன்னா நான் வந்து தமிழ்ல PhD, எனக்கு என் மொழியில நான் PhD. RN ரவி வந்து எந்த மொழிக்கும் PhD வாங்கி அந்த மொழியினுடைய ஆளுமை கிடையாதுல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாதுல்ல. நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? தமிழ்நாடை குறித்து உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்குங்க. உலகத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் தமிழ்நாட்டை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க வடக்க நாட்டுல இருக்கிற ஊடகங்கள் தமிழ்நாட்டை கொண்டாடி தீத்திட்டு இருக்குது. ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றீங்க. தமிழ்நாட்டுல நீங்க ஏன் ஜெயிக்கலன்றதுக்கு வட இந்திய ஊடகம் போட்ட ஒரு விஷயம். அதுல என்னன்னா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இந்துக்களும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. பாருங்க, இந்த பனியன் தொழிற்சாலை இருக்கிற திருப்பூர்ல, அங்க ஒரு சின்ன கிராமம், அங்க ஒரு மசூதி இருக்கு. ஆனா பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ இல்ல. அந்த இந்துக்களுக்கு கோயிலே இல்ல, அவங்க பக்கத்து ஊர்ல போய் கும்பிடுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு இடத்த கொடுத்து நீங்க கோயிலை கட்டுங்கன்னு ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருக்காங்க. அது திறப்பு விழாவுக்கு கும்பாபிஷேகத்துக்கு சீரோட போறாங்க. இத பார்த்துட்டு பேசுறாங்க, என்னையா தமிழ்நாடு, நயா ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியில வளர்றாங்க, ஒரு பக்கம் மனிதவள குறியீட்டுல வளர்றாங்க, இன்னொரு பக்கம் மனுஷனா இருக்காங்க அப்படின்னு பேசுற தமிழ்நாடு. அதனால இந்த எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, இவங்க எல்லாம் பாவம் அப்புறாணியா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப மன உளைச்சல இருக்கிறாங்கன்ற உருட்டெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு டீய குடிச்சோமா, மக்கள் வரிப்பணத்துல நல்லா சாப்பிட்டோமா, வயசானத்துல தெம்பா இருந்தோமான்னு இருக்கணும் நம்ம ஜி. இன்னொன்று, கோவைக்கு அண்மையில் வந்திருந்த அமித்ஷா வந்து இங்கே தமிழ்நாட்டின் ஆட்சியுடைய அவலத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு, திசை திருப்புறதுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு இதில் வந்து தொகுதிகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கான எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்லணும், தெரியப்படுத்தணும். மோடி வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறார், தொகுதி இந்த மறுசீரமைப்பில் ஒரு தொகுதி கூட தென் மாநிலங்களில் குறையாது அப்படின்னு சொல்கிறார். இல்ல, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய சொரட்ட வேலை, நீங்க எவ்வளவு பெரிய உள்ளடி வேலையை பார்த்துக்கிட்டு எங்களை பார்த்தா உங்களுக்கு எதை சொன்னாலும் நம்பிட்டு போற மாதிரி தெரியுது. ஒரு 100 ஆண்டு கால போராட்டம் வரலாறுல வளர்ந்த ஆட்கள் நாங்கள்லாம். எங்க கிட்ட எல்லாம் நீங்க காதுல பூ வச்சுட்டு எல்லாம் போயிட முடியாது. நீங்க 2 வேலை பார்க்க ட்ரை பண்றீங்க. 1, தமிழ்நாட்டுல இடமே குறைக்காம கூட நீங்க போகலாம், வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல 39 தொகுதி இருக்கட்டுங்க வச்சுட்டு, நீங்க பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ மகாராஷ்டிராவிலயோ அப்படியே டபுளா மாத்த போறீங்க. ஏன்னா அவன் பிள்ளை குட்டியை பெத்து வச்சிருக்கான் வளவலன்னு. அப்ப நீங்க டபுளா மாத்துனீங்கன்னா எனக்கு குறையாது. ஆனா நீங்க அங்க ஏத்தும் போது என்னுடைய ஒத்த அதிகாரமும் பறிக்கப்படும். இத கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க மூளை இல்லாதவங்க இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணணும், நீங்க அந்த மாநிலத்துல மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி சட்டமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்துங்க. ஏன்னா சட்டமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தும் போதுதான், ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் தான் நேரடியாக மக்களோட தொடர்பு கொள்வாங்க. அடிப்படையான வேலைகளை உள்ளாட்சியும் சட்டமன்ற உறுப்பினர் தான் பார்ப்பாங்க. இங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க நமக்கான நிதியை அங்க பெற்றுக் கொடுப்பாங்க. பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு ரொம்ப குறைச்ச நிதி தான், அவருக்கும் மக்களுக்கும் பெருசா தொடர்பு கூட இருக்காது. அதுதான் இயல்பு. அதைத்தான் அந்த அரசியலைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதனால நாம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க உள்ளாட்சியில அதிகமான சீட்டை உருவாக்குங்க, அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிகளை அதிகமாக்குங்க. பார்லிமெண்ட் தொகுதி இதே அளவு இருந்தா போதும், இந்த தொகுதியை வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் சயின்டிபிக்கான மெத்தடு. ஆனா இந்த கும்பல் என்ன சொல்லுது, தெக்க இவங்க ஓட்டு போட்டு இவங்க ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிக்கணும்னா காலத்துக்கு முடியாது. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா, நமக்கு தோதா இருக்கிற மாநிலங்கள்ல, நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாநிலங்கள்ல சீட்டை அதிகப்படுத்திட்டு நம்ம குறைக்க கூட மாட்டாங்க. நான் 40 தான் இருப்பேன், தமிழ்நாட்டுல 40 இருக்கும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி. ஆனா உத்தரப்பிரதேசம் என்னவா இருக்கும், 120,000, இது 200,000. இப்படி நீங்க ஏத்திட்டே போனீங்கன்னா 3 மாநிலத்துல ஜெயிச்சாலே அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு போயிருவாங்க. தென் மாநில உரிமைகள் பறிக்கப்படும், தென் மாநிலத்தினுடைய சுயமரியாதை பறிக்கப்படும், தென் மாநிலத்தினுடைய சுயாட்சி பறிக்கப்படும். அப்ப நம்ம ஒரு டம்மி பீஸா உட்கார வச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம தலையில மிளகா இருப்பாங்க. இந்த அரசியலை புரிந்து கொண்டு நாங்க பேசுறோம். இது முதல்வர் பேசுறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? வர முன்னாடி காப்பாத்துறவர் பேர் தான் தலைவர். அதுக்குத்தானே நாங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வரை வச்சிருக்கோம். அப்ப முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு நியாயமா செயல்படுறாரு, மக்களையும் மாநில சுயாட்சியும் பாதுகாக்கணும்னு முயற்சி பண்றாரு. அதுல அவருக்கு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசுக்கு இருக்குல்ல. நீ என்ன உருட்டி விட்டு போற? இங்க தமிழ்நாடு அரசு அப்படி போலியா இருக்கு, மக்கள் விரோத அரசு. எது மக்கள் விரோத அரசு? தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற பிரச்சனையை நாங்க பாத்துக்குவோம். ஆனா யார் மக்கள் விரோத அரசு? இந்து விரோத அரசு பிஜேபி. இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டை நீங்க காலி பண்ணிருக்கீங்க. 27% இடஒதுக்கீட்டை காலி பண்ணி, போராடி பெற்ற உரிமையை காலி பண்ணி, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் உள்ள போகாம பாத்துக்கிட்டது யார்? நீங்களா நாங்களா? நீங்க அத சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன ஆதாரம் கையில இருக்கு. 2வது விஷயம் சொல்றீங்க, பெரிய படிக்கிற பிள்ளைங்க ஆய்வு மாணவர்களுக்கான தலித் இந்துக்களுக்கான வாய்ப்பை பறிச்சிங்க. வெள்ளக்காரன் வீட்ல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்தான், வெள்ளக்காரன் கொடுத்தான். அந்த ஸ்காலர்ஷிப்பை புடிச்சு தூக்கிட்டீங்க. இன்னொரு ஸ்காலர்ஷிப், அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய ஸ்காலர்ஷிப், இத தூக்கிட்டீங்க. படிக்க விடல எங்க பிள்ளைகளை. புதிய கல்விக் கொள்கை மூலமா கொண்டு எல்லா மாநிலத்துல குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியே தள்ளுறீங்க. அப்ப நீங்க பார்ப்பனியம் மட்டுமே ஜெயிக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், இந்த பிற்படுத்தப்பட்ட பழங்குடிகள் பட்டியலின மக்கள்லாம் அடியாட்களா மட்டும் உங்களை கொண்டாடிட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சது நீங்க. நேத்து நேரம் பிரகாஷ் ராஜ், அது என்னங்க உத்தரப்பிரதேசத்துல நீங்க மகா கும்பமேளா நடத்துறீங்க, என்ன நடந்துச்சு? எத்தனை ஏழை எளிய மக்கள் செத்தாங்க? நீங்க 30ன்னு கணக்கு காட்டுறீங்க, செத்தவங்க 80 சில்றன்னு பத்திரிகைக்காரங்க போடுறாங்க. அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, அதுக்கு ஒரு கவனம் தெரிவிக்கல. ஒரு குறைஞ்சபட்சம் உத்தரப்பிரதேச அரசுக்கு கேள்வி கேட்க வக்கு கிடையாது. அந்த நதியே வீணா போச்சு, எதுக்குமே பயன்படுத்த முடியாது, குளிக்க முடியாது, குடிக்க முடியாது, விவசாயம் பார்க்க முடியாது, எதுக்கும் பயனில்லாத ஒரு தண்ணியா ஆக்கியிருக்கீங்க. ஒரு நாட்டினுடைய வளத்தை சுரண்டி 3வது உலக போரே நீருக்காக வரப்போகுதுன்னு சொல்லும் போது, நதி நீரை ஜீவ நதியை ஒண்ணுலாம ஆக்கி வச்சுட்டு, அது பேரு மதம், அது பேரு சடங்குன்னு கேடு கட்டத்தனத்தை பண்ணி வச்சுட்டு, வேலை வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டு, இந்தியாவிலே அதிகமா தற்கொலை பண்ணிக்கிறானுங்க இளைஞர்கள். ஏன் பண்றான்? வேலை இல்ல பண்றான் தற்கொலை. உலக நாடுகள்ல 2வது இடத்துல இந்தியா இருக்கு தற்கொலையில. இளைஞர்கள் அதிகமா இருக்கிற நாடா இருக்கிற இந்தியால இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போறான். நீ என்ன யோகியமா ஆட்சி பண்ணிட்டீங்க? தமிழ்நாட்டை கை நீட்டுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த கும்பலுக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள வர பிரச்சனையே நாங்க சண்டை போடுவோம், நாங்க தீர்த்துக்குவோம். தமிழ்நாடு வளர்ந்திருக்கு, தலை நிமிர்ந்து நிக்குது. இங்க வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்க போராடுவோம், பேசுவோம், தீர்ப்போம். அது எங்க பிரச்சனை. நீ யார் உள்ள வந்துட்டு நாட்டாம பண்றதுக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு தமிழ்நாட்டுல இப்படி இருக்குன்னு பேசுறதுக்கெல்லாம் அமித்ஷா கும்பலுக்கு தகுதியே இல்லை. அத முதல்ல அந்த கும்பல் புரிஞ்சுக்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மகிழ்ச்சி தொடர் மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.